வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, முளைக்கீரை போட்டு ஒரு கூட்டு தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் வந்து எப்பயும் போல காரக்கறி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் வந்து கற்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து கூட்டுக்கு தாளிக்க வேண்டியதை முதல்ல தாளிச்சிக்கலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகா, வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிடுது. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முளைக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரை கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பக்கம் பேன் வச்சுருக்கோமா, அதில் எண்ணெய் விட்டுருக்கோம். நம்ம பாவக்காய் கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், காரத்துக்கு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. பாவக்காய் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வதங்கட்டும். பாவக்காய் எண்ணெயில் வதங்கிடுது. நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். கீரை கொஞ்சம் நல்லா வதங்கிடுது. நான் வந்து ஒரே ஒரு கரண்டி பருப்பு, ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, அது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெருங்காயம், மஞ்சள் பொடி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அந்த பருப்பை நம்ம சேர்த்துடலாம். இந்த கூட்டுக்கு தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் அரைச்சதை சேர்த்துடலாம். கூட்டுக்கு இன்னும் உப்பு சேர்க்கல, தேவையான உப்பையும் போட்டுருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கூட்டு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பாவக்காய் கறியும் ரெடி. ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். நான் வந்து லாஸ்ட்டாக இன்னும் தேங்காய் திருவலை, ஸோ திருவிட்டு இனிமேல் தான் சேர்க்க போகிறேன். லாஸ்ட்டாக சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த கூட்டு வந்து நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சுட்டு இந்த காரக்கறியோ இல்லைன்னா அப்பளாமோ வடாமோ தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. முளைக்கீரை போட்ட ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் பாவக்காய் கறி. அவ்வளோதான். மத்தியானத்துக்கு வந்து நம்ம வந்து நேற்று அதாவது புரோட்டீன் ரிச் தோசை பண்ணோமா, ஸோ அந்த மாவு மிச்சம் இருக்கு. அதில் வந்து குழிப்பணியாரம் இப்போ பண்ணி வச்சிடலாம். நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காய பொடி, வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. நம்ம மாவுல சேர்த்துடலாம். கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. திருப்பி போட்டுருவோம். நல்லா வெந்தெடுத்து எடுத்துடலாம். நம்மளுடைய குழி பணியாரமும் ரெடி. இதே மாதிரி நம்ம வந்து எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம்.
இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. முளைக்கீரை போட்ட ஒரு கூட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பாவக்காய் கறி. அது நீங்க காரமாகவும் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதாவது கசப்பாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். அந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி பண்ணேன். ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அப்புறம் வந்து குழிப்பணியாரம். இது வந்து நம்ம நேத்தையே வந்து மாவு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, தோசைக்கு ப்ரோட்டீன் ரிச் தோசை பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாவில் அழகாக ஒரு குழிப்பணியாரம் மத்தியானம் டிஃபனுக்கு ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ரெடி ஆகிட்டு டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.